அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு அரிய வகை காட்சி தாங்க. இந்த மாதிரி அரிய வகை காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் பல முக்கியமான கோவில்கள் இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டினுடைய பல முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க. இந்த கோவிலுடைய அமைப்பு, அதனுடைய வரலாறு, சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா எல்லாரையும் வந்து அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாரையும் வந்து வியப்பூட்டக்கூடிய வகையிலையும் மெய் சிலிர்க்கக்கூடிய வகையிலையும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் இந்த கோவிலில் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி அம்மனை யாரெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இந்த பதிவில் நம்ம அம்மனுடைய கருவறையில் நடந்த அதிசயத்தக்க நிகழ்வை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் சிலையினுடைய மகத்துவம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரைக்கு பெயர் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறைந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இவங்களுடைய திருமேனி பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் வந்து இருக்கும். பச்சை நிற மேனி கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால திருமேனியினுடைய சிலையினுடைய ரூபம் முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆனதுங்க. அன்னையினுடைய வலது கால் சற்று முன்னோக்கி வந்து இருப்பது போல இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய அழைப்பிற்கு உடனே வந்து ஓடி வந்துடுவாளாம். அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தான் அம்மன் எப்போதும் ஒரு காலை வந்து முன்வைத்த மாதிரியே வந்து அருள்பாலிக்கிறாங்க. அன்னை தன்னுடைய வலது கையில் பார்த்தீங்கன்னா கிளியை வந்து ஏந்தியிருக்காங்க. அந்த கிளி பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய காதில் வந்து பேசுகிற மாதிரியே வந்து வச்சுருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா கிளி தான் வந்து பேசக்கூடிய ஒரு ஜீவனாச்சே. இது எல்லாருக்கும் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிளி நம்ம பேசக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம கூடவே வந்து பேசும் அப்படின்றதுனால தான் இவங்க அந்த கிளியை வந்து கையில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா பக்தர்களுடைய வேண்டுதல்களை திரும்ப திரும்ப அன்னைக்கிட்ட வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குமா, சொல்லிக்கிட்டே இருக்குமா. அதாவது நம்ம போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்றத இந்த கிளி தான் வந்து அந்த அம்மன்கிட்ட வந்து காதில் சொல்லி திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா. அவங்களுடைய குறையை விரைவாக வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த கிளி வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கையில் கிளியே வந்து வச்சுருக்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதாவது நம்ம ஒரு சிலையை பார்க்குறோம் அப்படின்னா அந்த சிலையை மட்டும் பார்த்துட்டு வரதாமல் விட்டுறாதீங்க. அதில் இருக்கக்கூடிய ரூபங்கள்லாம் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றொன்றுத்துக்குமே காரண காரியங்களானது இருக்கும். அது மாதிரி தாங்க மீனாட்சி அம்மனுடைய வலது கையில் இருக்கக்கூடிய கிளிக்கு இவ்வளவு வந்து ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவலிங்கம் சுயம்புவாக வந்து தோன்றுனது அப்படின்னு புராண கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க, படித்திருப்போம், நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா உருவாகி இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனே வந்து சுயம்புவாக வந்து உருவானது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருவுருவம் சுயம்புவாக உருவானது அப்படின்றதுனால தான் மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூடிய அப்புறமா சொக்கநாதருக்கு அருகில் விக்கிரகமாக வந்து நின்றுட்டாங்க. மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா யாகசாலை அக்னியில இருந்து தோன்றி அவதரித்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தடாதகை அங்கையர் கன்னி அப்படின்ற ஒரு பேரே வந்தது. அதாவது பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் பிறந்த ஒரே மகள். அதனால தான் பாண்டிய நாட்டின் அரசியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சிலையை நல்லா பார்த்துட்டு வாங்களேன். அந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சியை நீங்கள் பார்க்குறப்ப
உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் வந்து இருப்பாங்க. அந்த பெண்ணை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக காட்சித்தை கொடுப்பாங்க. நம்ம கண்ணுக்கு வந்து அவ்வளோ வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அன்னை மீனாட்சியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எப்படி திரும்ப வெளியே வர்றது மனசே வராது. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக வந்து காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யங்களை வந்து வச்சுருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா நாம் கண்டிப்பாக வாழ்நாளில் பார்த்து தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு ஆலயத்தில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வாய்ப்புகளாக யாருக்கு கிடைக்குதோ நீங்களாம் மிஸ் பண்ணாமல் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. அம்மனை தரிசனம் செய்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வங்களில் அன்னை மீனாட்சியும் ஒருவராக இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை, அதாவது மூலஸ்தானமாக வந்து சொல்லுவாங்க அந்த இடத்த. பொதுவாக நம்மலாம் போனோன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல சிவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாயாரை வந்து வணங்குவோம். இதுதான் வழக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்னா விபூதி வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க. முதல்ல நம்ம தரிசனம் செய்யக்கூடியவங்க அம்மன் தான். அம்மனை போய் கருவறையில் தான் முதல்ல பார்த்து தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறமா தான் ஈசனையே வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் சன்னதியில் பார்த்திங்கன்னா தாழம்பு குங்குமம் பிரசாதமாக வந்து வழங்குவாங்க. இந்த குங்குமம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்ற ஒரு கருத்தும் உண்டு. யார் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் மீனாட்சி அம்மனுடைய குங்குமம் வாங்கிட்டு வர்றது அவ்வளவு வந்து சிறப்பானது. அதாவது சுமங்கலி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருளாக இந்த குங்குமம் வந்து பார்க்கப்படுது. அதாவது நீங்கள் எங்கெல்லாம் குங்குமம் வாங்கியிருந்தாலுமே கூட மீனாட்சி அம்மன் கோவிலில் வாங்கிட்டு வர குங்குமத்துக்கு ஈடாகாதுங்க. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு தனி சிறப்போடையே வந்து இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் மதுரையை எல்லா காலங்களிலும் ஆட்சி செய்யக்கூடியவள் அப்படின்றது சிவனுடைய வாக்குங்க. ஒவ்வொரு புராணமும் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு புராணம் சிறப்புமிக்க சிவாலயங்களில் எம்பெருமான் திருவிளையாடல்களை நிகழ்த்துவது வழக்கம். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த ஒரு கோவிலுக்கும் இருந்ததா கிடையவே கிடையாதுங்க. அப்படி ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன். பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் முக்தி தரக்கூடியது, முக்திக்கான வழியை தரக்கூடியது அப்படின்றத ஒரு கருத்து உண்டு. ஆனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை குடிக்கொண்டிருக்கக்கூடிய மதுரைக்கு போனாலே நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்றதாங்க நம்பிக்கை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்கிறத வழக்கமாகவே கூட வச்சுருப்பாங்க. இந்த ஆலயத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா முக்தி மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐதீகம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பிரச்சனைகளை வந்து சந்தித்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைகள் வந்து சரியாகணும் உடனடியாக அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு போக வேண்டிய ஆலயமாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் செய்யும் பொழுது அவங்க உடனடியாக உங்களுடைய குறைகளை வந்து நீக்கி கொடுப்பாங்க. நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக வந்து போகும் அப்படின்றதாங்க நம்பிக்கை. கட்டாயமாக நீங்கள் உடனே சரி பண்ணணும், உடனே என்னுடைய வேண்டுதல் பழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் மதுரைக்கு போயிட்டு வாங்க. உலக அதிசயமாக பார்க்கப்படக்கூடிய கோவில் அப்படின்னா அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க. எல்லா வகையிலையுமே பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்குது. தமிழகத்தில் மிகப்பெரிய விழா நடக்கக்கூடிய ஆலயமாகவும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தான் இருக்குது. ஒவ்வொரு வழிபாட்டு ஆலயமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா உலக அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு நேர்த்தியாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளவு கலைநயமிக்க வகையில் இருக்கும். நிறைய சிலைகள், அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய புராண நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதம். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோவில் வந்து கிடையாதுங்க. இந்த ஒரு ஆலயத்தில் தினம்தோறுமே பார்த்திங்கன்னா சொக்கருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமுமே மாலையில் சிவபெருமான், அதாவது சொக்கநாதராக மீனாட்சி அம்மனுடைய கருவறைக்கு வந்து இரவு இங்கே தங்கிட்டு காலையில் மீண்டும் தன்னுடைய கருவறைக்கு வந்து போவார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் தாங்க. இந்த தலம் பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்திற்கு முதலிடம் அளிக்கக்கூடிய இடமா இருக்குது. இது வரைக்கும் வணங்காதவர்கள் கூட இந்த ஆலயத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க, ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மனுடைய கருவறை பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குன்றதுனால அதிகாலையில் சூரிய ஒளி நேரடியாக அம்மன் மீது படுற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு திருத்தலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லணும். மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யக்கூடியவள் அப்படின்னு தான் சொல்லணும். பாண்டிய குல பேரரசி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கோவில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா நிறைய மர்ம ரகசியங்களை எல்லாம் உள்ளடக்கியதுங்க.
அதாவது நம்ப பல ஆலயங்களுக்கு போயிருப்போம். ஆனா, நீங்க மதுரைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய சிறப்பே தனிதான். அதாவது இங்க இருக்கக்கூடிய தூண்கள், சிற்பங்கள், ஓவியங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும். இதிலெல்லாம் நெறைய ரகசியங்களானது ஒளிஞ்சிட்டு இருக்கு. மதுரைக்கு போயிட்டு வரும்பொழுது நம்ப நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சுழலக்கூடிய சிவன், சுழலும் சிவன் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்களா? இறைவன் அப்படின்றவரு தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல தாங்க மீனாட்சி அம்மன் சன்னதியில இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு செல்லக்கூடிய வழியில, சிவன் சன்னதியில 2ஆம் பிரகாரம் அருகே பார்த்தீங்கன்னா, மேற்கூரையில ஒரு அழகான தாமரப்பூ ஓவியத்தில கீழ லிங்கத்தினுடைய ஓவியம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த லிங்கத்தில எந்த திசையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே, லிங்கத்தினுடைய ஆவுடை நம்மை நோக்கியது மாரியே இருக்கும். இது மாரி நெறைய சுவாரஸ்யங்களானது இந்த மதுரையில வந்து நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம நெறைய விஷயங்கள் இந்த பதிவுல பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.